சென்னை கோயம்பேட்டில் மட்டுமல்ல, கொடைக்கானலிலும் பூண்டு 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கூடுதல் தகவலை நீரானபடி செய்தியாளர் ஜாஃபர், ஏன் இந்தளவு விலை அதிகரித்திருப்பதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக தேவபிரியன், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் பிரதான தொழிலாக விவசாயம் மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக பிரதான பயிராக மலைப்பூண்டு அதிக அளவில் பயிரிடப்படுவது வாடிக்கையான ஒன்று. மேலும் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த கொடைக்கானலில் விளைவிக்கப்படும் மலைப்பூண்டிற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களும் அதிக கிராக்கி உள்ளது. இந்த மலைப்பூண்டு விவசாயமானது நடவு செய்து 120 நாட்களில் அறுவடை செய்யும் தன்மை பெற்றது. குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையும் வெள்ளைப்பூண்டிற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கி இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து இருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாகவும் காலநிலை மாற்றம் காரணமாகவும் வெள்ளைப்பூண்டானது வெகுவாக விளைச்சல் குறைந்து காணப்படுகிறது. அதிக அளவில் நோய் தாக்கமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் நடவு பணியும் பாதிக்கப்பட்டுள்ளதால் உற்பத்தியானது 80 விழுக்காடு வெகுவாக குறைந்து காணப்படுவதால் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் பூண்டு பயிரிட முடியாத சூழ்நிலையே காணப்படுகின்றது. இருப்பினும் ஒரு சில விவசாயிகள் மலைப்பூண்டு பயிரிட்டு முறையாக பராமரிப்பு செய்து வந்தனர். பூண்டு குறைந்த அளவில் விளைச்சலுக்கு வந்துள்ள நிலையில் நோய் தாக்கம் காரணமாக அறுவடை செய்யும் காலத்திற்கு முன்னதாகவே அறுவடை செய்ய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் மலைப்பூண்டு அறுவடை செய்த விவசாயிகள் அவற்றை தரம் பிரித்து விற்பனை செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மொத்த விலையில் 500 ரூபாய் வரை பூண்டு விற்பனையாகின்றது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் விளைக்கும் மலைப்பூண்டு விவசாயிகளை கருத்தில் கொண்டு தோட்டக்கலைத்துறையினர் மலைப்பூண்டு விவசாயிகள் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்கு உரிய ஆலோசனை வழங்கவும் மலைப்பூண்டிற்கு உரிய பயிர் காப்பீடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜாஃபர்.